நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் பார்த்தீங்கன்னா இந்தியா அதிரடி கிளப்பியிருக்காங்க. ஒரு அதிரடி முடிவை எடுத்து இனிமே வாய்ப்பே இல்லை, இதுல நாங்க பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு திட்டவட்டமாக தெரிவிச்சிட்டாங்க. இதனால கதறி கொண்டு இருக்கு, புலம்பிக் கொண்டு இருக்கு ஒரு நாடு. அப்படி இந்தியா எடுத்த அந்த முடிவு என்ன, இதனால அந்த நாடு எந்த அளவுக்கு பாதிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் ராணுவம் மேல ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று நடந்திருக்கு நண்பர்களே. கிட்டத்தட்ட 30 பேர் இதுல கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாளா எது நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சோமோ இப்போ அது நடக்க ஆரம்பிச்சிருக்கு நண்பர்களே. ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு, ஒரு மிகப்பெரிய போருக்கு சீனா களமிறங்கி இருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து கடைசியாக பாகிஸ்தான் கூட எங்களை எல்லாம் ஒப்பிடக்கூடாது அப்படின்னு கடுமையாக தாக்கியிருக்காங்க இந்தியா. அது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்படி பல சுவாரஸ்யமான தகவல் காத்துட்டு இருக்கு, கடைசி வரைக்கும் கேளுங்க. வீடியோக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லையும் வீடியோக்கள் போகிறோம், அங்கேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவில் முக்கிய பங்கு வகிச்சுட்டு வரும் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் மீண்டும் சர்வதேச கவனத்தை ஈர்த்திருக்கு. சமீப காலமாக இந்த ஒப்பந்தம் தொடர்பாக பாகிஸ்தான் தொடர்ந்து கடுமையான கருத்துக்களை வெளியிட்டு வரும் நிலையில தான் இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு மீண்டும் தெளிவுபடுத்தி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு பாகிஸ்தான் அளிக்கும் ஆதரவு முழுமையாக நிறுத்துறது வரைக்கும் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையிலே தான் தொடரும் அப்படின்னு இந்திய வெளியுறவுத்துறை இப்போ மீண்டும் உறுதியாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த விவகாரம் தற்போது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான மிக முக்கியமான அரசியல் மற்றும் தூதரக பிரச்சனையாக மாறியிருக்கு. 1960ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா உலக வங்கியின் முன்னிலையில் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான மிக நீண்ட கால இருதரப்பு ஒப்பந்தங்களில் ஒன்றாகும் இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் சிந்து நதி மற்றும் அதன் 6 முக்கிய கிளை நதிகளுடைய நீர் பயன்பாடு தொடர்பான விதிமுறைகள் இரண்டு நாடுகளுக்கும் வகுக்கப்பட்டது. பல போர்களும் அரசியல் பதற்றங்களும் ஏற்பட்ட போதும் இந்த ஒப்பந்தம் பல ஆண்டுகளாக நடைமுறையில் தான் இருந்துட்டு வந்தது. ஆனால் கடந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீருடைய பகல்காம் பகுதியில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியா தன்னுடைய அணுகுமுறையை மாற்றியிருக்காங்க. அதாவது அந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்ததை தொடர்ந்து தான் தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக இந்தியா அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் இந்த முடிவை பல்வேறு சர்வதேச மேடைகளில் எதிர்த்துட்டும் வர்றாங்க. சமீபத்தில் கூட பாகிஸ்தானுடைய துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான இசாக் தார் அவர்கள் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் இன்னும் செல்லுபடியாகும் அப்படின்னும் இந்தியா ஒருதலை பட்சமாக அதை நிறுத்த முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. மேலும் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் பூட்டோ சர்தாரி உள்ளிட்ட சில பாகிஸ்தான் அரசியல் தலைவர்களும் இந்த விவகாரத்தில் கடுமையான கருத்துக்களை வெளியிட்டாங்க. இதனால இரண்டு நாடுகளுக்கு இடையிலான வார்த்தை போர் மேலும் தீவிரமடைஞ்சிச்சு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் செய்தியாளர்களிடம் நம்முடைய இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால் இருக்கார் இல்லையா, அவர் பேசியிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுடைய நிலைப்பாடு தெளிவானது அப்படின்னும் இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு பாகிஸ்தான் நம்பகமான மற்றும் நிரந்தரமான முறையில் முற்றுப்புள்ளி வைக்கும் வரை சிந்து நதி நீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையிலேயே தொடரும் அப்படின்னு அவர் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்கிறாரு. பாகிஸ்தான் முதல்ல பயங்கரவாதத்துக்கு அளிக்கும் ஆதரவை முழுமையாக கைவிட வேண்டும் அப்படிங்கிறதா இந்தியாவுடைய அடிப்படை நிலைப்பாடு அப்படின்னும் அவர் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாரு. இந்த விவகாரத்தில் இந்தியாவுடைய வாதம் என்ன அப்படின்னா, பயங்கரவாதம் தொடர்ந்து நடைபெறும் சூழல்ல பழைய ஒப்பந்தங்களை வழக்கம் போல செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறதாகும். பாதுகாப்பு அப்படிங்கிறது எந்த நாட்டுக்கும் முதன்மையான உரிமை அப்படின்னும் அதற்கு எதிரான செயல்கள் தொடர்ந்தால் இருதரப்பு ஒப்பந்தங்களும் மறுபரிசீலனை செய்யப்படலாம் அப்படின்னு இந்தியா வலியுறுத்திட்டு வர்றாங்க. இதே கருத்தை கடந்த சில ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு சந்தர்ப்பங்களில் மீண்டும் தெரிவிச்சிருக்காங்க. மறுபக்கம் பாகிஸ்தான் இந்த ஒப்பந்தம் சர்வதேச சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்படும் ஒரு உடன்படிக்கை அப்படிங்கிறதுனால அதை ஒருதலை பட்சமாக நிறுத்த முடியாது அப்படின்னு வாதிடுது. சிந்து நதி நீர் அமைப்பின் பெரும்பாலான நீரையே பாகிஸ்தானுடைய விவசாயம், குடிநீர் மற்றும் மின்சார உற்பத்திக்காக பயன்படுத்திட்டு வர்றதுனால இந்த ஒப்பந்தம் அந்த நாட்டுக்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது. அதனால இந்தியாவுடைய இந்த நடவடிக்கை குறித்து பாகிஸ்தான் தொடர்ந்து சர்வதேச ஆதரவை நாடிட்டு வர்றாங்க. இந்த விவகாரம் தற்போது வெறும் நீர் பகிர்வு பிரச்சனையாக மட்டும் பார்க்கப்படலை. இது தேசிய பாதுகாப்பு, சர்வதேச சட்டம், எல்லை தாண்டிய பயங்கரவாதம் மற்றும் இருதரப்பு உறவுகள் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கிய முக்கியமான வெளியுறவு கொள்கை விவகாரமாக மாறியிருக்கு. உலக வங்கியின் நடுவராக உருவான இந்த ஒப்பந்தம் பல தசாப்தங்களாக இந்திய பாகிஸ்தான் உறவில் நிலைத்தன்மையை உருவாக்கியிருந்தாலும் தற்போதைய சூழல் அதற்கு புதிய சவால்களை ஏற்படுத்தியிருக்கு. சர்வதேச அரசியல் ஆய்வாளர்களுடைய கருத்துப்படி பார்த்தோம்னா இந்த பிரச்சனைக்கு உடனடி தீர்வு காண்பது எளிதல்ல. காரணம், அது வெறும் நீர் மேலாண்மை தொடர்பான பிரச்சனை அல்ல. இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நம்பிக்கை, பாதுகாப்பு மற்றும் அரசியல் உறவுகளுடன் நேரடியாக தொடர்புடையதாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதனால இருதரப்பும் பேச்சுவார்த்தை மூலம் நீண்டகால தீர்வை நோக்கி செல்ல வேண்டிய அவசியம் இருப்பதாக அவங்க சொல்றாங்க. இந்தியா தற்போது தெரிவிச்சிருக்கும் புதிய நிலைப்பாடு எதிர்காலத்தில் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் குறித்த எந்த ஒரு விவாதமும் பாதுகாப்பு சூழ்நிலையிலிருந்து தனித்தனியாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக காட்டுது. எல்லை தாண்டிய பயங்கரவாதம் மற்றும் இருதரப்பு நம்பிக்கை ஆகியவை முன்னேற்றம் காணும் வரைக்கும் இந்த விவகாரத்தில் இந்தியாவுடைய தற்போதைய அணுகுமுறை தொடரும் அப்படிங்கிற செய்தியை தான் மத்திய அரசின் சமீபத்திய அறிவிப்பு மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கு. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தானில் நடந்த தற்கொலை தாக்குதலில் பாகிஸ்தானுடைய துணை ராணுவ படையினர் 30 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. பாகிஸ்தானில் இருக்கும் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் கடலோர காவல் படை முகாம் மீது தற்கொலை படை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதலில் பாகிஸ்தானுடைய துணை ராணுவ படையினர் 30 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. மேலும் பலர் காயமடைஞ்சிருக்காங்க. காயமடைந்தவர்களில் பலருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த தாக்குதலுக்கு பலூச் விடுதலை ராணுவம் பொறுப்பேற்றிருக்காங்க. இந்த தாக்குதல் மூலமாக காவல் படை முகாமை முற்றிலுமாக அழித்து விட்டோம், பாதுகாப்பு படையினர் மத்தியில் பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு பலூச் விடுதலை ராணுவம் தெரிவிச்சிருக்காங்க. தற்கொலை தாக்குதல் தொடர்பான 43 வினாடி வீடியோவையும் வெளியிட்டிருக்காங்க பலூச் ராணுவம். அதுவும் வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட வாகனம் ஒன்று அந்த முகாம் மீது மோதி வெடிக்க வைக்கப்பட்டிருக்கு. இந்த தாக்குதலுக்கு தான் பலூச் விடுதலை படை அமைப்பு பொறுப்பேற்றிருக்காங்க. இது தொடர்பாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பலூச்சிஸ்தானுடைய ஜிவானியில் இருக்கும் பன்வான் கடலோர காவல் படை தளத்தை குறிவைத்து வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட வாகனம் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. இந்த தாக்குதலில் கடலோர படை முகாம் முழுமையாக அளிக்கப்பட்டது. தற்கொலை தாக்குதல் நடந்த உடனேயே எங்கள் அமைப்பின் போராளிகள் முகாமின் மீது அனைத்து பக்கங்கள்லேருந்தும் தாக்குதலை தொடங்கினாங்க. இந்த தாக்குதலில் 30 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் பலியாயிருக்காங்க, ஏராளமானோர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அந்த 43 வினாடி கொண்ட ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட லாரி ஒன்று முகாமுக்குள்ள நுழையிறதும் அதை தொடர்ந்து ஒரு பெரிய தீப்பிழம்பு எழுவதும் பதிவாகியிருக்கு. ஆனால் இந்த உயிரிழப்பு விவரங்களை பாகிஸ்தான் அதிகாரிகள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக சொல்லலை. ஆனால் இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் இப்போ பற்றி எரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த தாக்குதல்னால அப்படின்னே சொல்லப்படுது. இதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சீனா இப்போ ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கு, தாக்குதல் நடத்துறதுக்கு போரில் குதிக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சி தகவல் கிடைச்சிருக்கு. சர்வதேச நாடுகளுடைய கடும் எதிர்ப்பை மீறி தைவானுடைய கிழக்கு கடற்பகுதியில் புதிய கடலோர காவல் படை ரோந்து பணியை இன்னைக்கு தொடங்கியிருப்பதாக சீனா அறிவிச்சிருக்காங்க. விரைவில் தைவானுடைய கதையை முடிப்பதற்கான ட்ரெய்லர் தான் இந்த ரோந்து அப்படின்னு சொல்லப்படுது. முன்னாடி ஒரு காலத்தில் சீனாவுடைய ஒரு பகுதியாக தான் தைவான் இருந்துச்சு. ஆனால் சீனாவில் புரட்சி நடந்த போது பெரிய பணக்காரர்கள் எல்லாம் தைவானில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. என் காட்டில் நான் தான் ராஜா அப்படிங்கிறது போல் அவங்க தற்போது தைவானை கட்டி ஆண்டு வர்றாங்க. இதை பார்த்து டென்ஷனான சீனா தைவானை மீண்டும் கட்டுப்பாட்டில் கொண்டு வர யோசிச்சுட்டு இருக்கு. இதுக்காக தன்னுடைய ராணுவத்தை பயன்படுத்திட்டு வருது. அந்த வகையில் தான் இன்னைக்கு தைவானுடைய கிழக்கு பகுதியில் சீன கடற்படை அத்துமீறி ரோந்து மேற்கொண்டிருக்காங்க. இதுக்கு முன்னதாக இந்த பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த கடற்படை பிரிவுக்கு பதிலாக தற்போது இந்த கடலோர காவல் படை ரோந்து பணியை தொடங்கியிருக்காங்க. சீனாவுடைய இந்த நடவடிக்கை தைவான் அரசுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தின மட்டும் இல்லாமல் சர்வதேச அளவில் கவலையையும் தூண்டியிருக்கு. சீனாவுடைய கடலோர காவல் படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த பகுதியில் சட்ட அமலாக்க ரோந்து பணிகளை மேற்கொள்ள இருப்பதாகவும், சீனாவுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்ட கடல் பகுதியில் இந்த மாதிரியான ரோந்து பணிகள் இனி அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் சீனாவுடைய இந்த நடவடிக்கைக்கு பதிலளிச்சிருக்கோம் தைவானுடைய கடலோர காவல் படை நிலைமையை நாங்கள் கண்காணிக்க தங்களுடைய கப்பல்களை அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் எங்கள் கடல் பகுதியில் அத்துமீறும் சீன கப்பல்களை வெளியேற்ற தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு தைவான் எச்சரிக்கை விடுத்திருக்கு. தைவான் கடல் பகுதியில் இருக்கும் தன்னுடைய நாட்டு கப்பல்கள் சீனாவுடைய கடலோர காவல் படை விடுக்கும் எந்த ஒரு சோதனை அல்லது ஆய்வு கோரிக்கைகளையும் புறக்கணிக்க வேண்டும் அப்படின்னு தைவான் அரசு அறிவுறுத்தியிருக்காங்க. தேவைப்பட்டால் தைவானுடைய கடலோர காவல் படை தலையிட்டு பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த ஒரு மாத காலத்தில் சீனா இந்த மாதிரியான ரோந்து பணியை மேற்கொள்றது இது 2வது முறையாகும். ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸ் நாடுகள் தங்கள் கடல் எல்லைகள் குறித்து அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையை தொடங்கினதுக்கு பதிலடியாகவே சீனா இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. தைவானுக்கு அருகே இருக்கும் கடல் பகுதிகள் தங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சீனா உரிமை கோருது. சீனாவுடைய இந்த தன்னிச்சையான நடவடிக்கை அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகளுடனான ராஜதந்திர மோதலை மேலும் தீவிரப்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தைவான் தன்னை ஒரு தனி இறையாண்மை கொண்ட நாடாக கருதும் நிலையில் சீனா தைவானை தன்னுடைய நாட்டின் ஒரு பகுதி அப்படின்னே தொடர்ந்து சொல்லிட்டு வருது. இந்த எல்லை பிரச்சனை தற்போது கடல்சார் ரோந்து பணிகளால் மீண்டும் சூடுபிடிச்சிருக்கு. இதை தொடர்ந்து கடைசியாக மேற்காசிய மோதல் விவகாரத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே மத்தியஸ்தராக இருந்து பாகிஸ்தான் செயல்படுவது குறித்தும் சர்வதேச தலைமைத்துவத்தில் இந்தியாவுடைய பங்கு என்ன அப்படிங்கிற குறித்து பெய்ஜிங்கில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி விளக்கம் அளிச்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தான் கூட எங்களை ஒப்பிடுறது நியாயம் இல்லை அப்படின்னு நான் கருதுகிறேன். 2 நாடுகளுடைய பொருளாதார நிலையை பார்த்தாலே உங்களுக்கு பல விஷயங்கள் புரிஞ்சிடும். ஒவ்வொரு நாடும் எந்த மாதிரியான இயல்புடையது அப்படின்னும் சர்வதேச அமைப்பில் ஒவ்வொரு நாடும் உண்மையிலேயே என்ன செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கணும்.
உலகத்துடன் இந்தியா கொண்டிருக்கும் ஒருங்கிணைப்பை பெரும்பாலான நாடுகளால் இன்னும் எட்ட முடியாத சூழல் இருக்கு. இதில் ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகளுடனான பொருளாதார ஒருங்கிணைப்பு மற்றும் அமைதி பாதுகாப்பு தொடர்பான முக்கிய விவகாரங்களில் பங்களிக்க நாம் கொண்டுள்ள விருப்பம் ஆகியவை அடங்கும். இவை அனைத்தையும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் சொல்லும் மத்தியஸ்தம் அல்லது சமரச முயற்சி குறித்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த தேசிய நிலைப்பாட்டுக்கு எந்த அளவுக்கு பயனளிக்கும் அப்படிங்கிறத அந்தந்த நாடுகளை தீர்மானிக்க வேண்டும். கடந்த காலங்களில் நாங்கள் அந்த மாதிரியான முயற்சிகளில் எங்களுடைய பங்கை ஆற்றியிருக்கிறோம். ஆனால் தற்போதைய சூழலில் ஏற்கனவே பல நாடுகள் இந்த மாதிரியான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள நிலையில் இது எங்களுக்கு எந்த வகையிலாவது இது பயனளிக்குமா அப்படிங்கிறது தெரியல. என்னுடைய பார்வையில் மேற்காசியா அல்லது கிழக்கு ஐரோப்பா அப்படின்னு சமீபத்திய நெருக்கடிய சூழல்களில் இந்தியாவுடைய நிலைப்பாடு சீனாவுடைய நிலைப்பாட்டை போலவே இருந்துட்டு வருது. சீனாவோ அல்லது இந்தியாவோ மத்தியஸ்தம் செய்யும் பணிகளை மேற்கொள்ள முன்வரும் அப்படின்னு நான் கருதலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.